முதலாவது வருவாய் வருவாய் தருணம் இதுவே. உற்சாகமாய் கரமாய் கரங்களை தட்டி வருவாய் தருணமே அலைராதே ஆண்ட இயேசு வந்தே. வருவாய் தருணமே
வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் நடந்தால் உன்னை சேர்த்து. ஹல்லேலூயா. உலக வாழ்க்கையிலே ஒரு வரைக்கும் நாம் வாழ்நாளை வீணான ஒரு நாளாக கழித்திருந்தாலும் அவருடைய பாதத்தில் அவரை நம்பி வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை வீணாளாக. ஹல்லேலூயா. நம்முடைய இருக்கிற காலங்கள் நாம் ஜீவிக்கிற ஆண்டவர் நம்மை அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் மாத்திரமல்ல இந்த ராஜ்யத்தில் நம்ம கொண்டு. ஹல்லேலூயா. மறுபடியும் வாழ்நாளை எல்லாம் வீணாலை வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் நடந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து. ஹல்லேலூயா. வாழ்நாளே எல்லாம் அடுத்த பாடலாக சிலுவை அணியான் சாய்ந்திலை பாரு. கரங்களை தட்டி சிலுவை நிழலில்
ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதுகாப்பு ஜீவ ஜீவ
தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்பா ஆண்டவரே அவருடைய இந்த உலகத்தில் வந்து இயேசு நமக்காக பாடுகளை நினைவு கூறும்படியாக இந்த நாட்டுக்கு அனுசரித்து வருகிறோம். நிச்சயமாகவே இந்த உலகத்தில் இயேசு வராமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இங்கே நடந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சபை இருந்திருக்காது. ரட்சிப்புங்கிற வார்த்தையை நாம் கேட்க முடியாது. நம்முடைய பாவத்திற்கு ஒரு பரிகாரம் இன்றைக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஒருவேளை ஒரு மிருகத்தின் மூலமாக இருந்திருந்தால் நாம் அநேக மிருகங்களை பலியிட வேண்டியதாக இருக்கும். ஆனால் நமக்கு ஆண்டவர் அதை ஒரு விலையுயர்ந்த ஆண்டவர் நமக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை போல தேவன் ஒருவரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு செலவழிக்காமல் ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு இரத்தத்தினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆராதனைக்கு வரும் பொழுது நாம் எந்த பலிகளையும் எடுத்து வரவில்லை. ஆனா ஆண்டவர் நம்முடைய வாயிலிருந்து வருகிற துதி என்கிற பலிகளை செலுத்தும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டு பேராவது எங்கே என் நாமத்தினால் இருக்கிறார்களோ அவங்க துதிக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இடத்தில் நாம் அநேகர் இருக்கிறோம். உணர்ந்தவர்களாக பாடுகளை உணர்ந்தவர்களாக அவர் நமக்காக பாடுகளை உலகத்தில் வந்து நமக்காக சிந்தின இரத்தத்தை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி என்று சொல்லுங்க. எனக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக நன்றி அப்பா. எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல சபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல ஆராதனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உலகத்தில் அறியாத ஜனங்கள் கோடி பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கும் மரித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது அந்த நேரத்தின் கூட அநேகர் மரித்து நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுக்கு அவர்களை வைக்காதபடி உம்மை அறிவை கொடுத்திருக்கிறீங்க. நீர்தான் மெய்யான தேவன் ரட்சகர் என்கிற பெரிய அறிவை கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் எத்தனை மனிதனிடத்தில் நன்றி என்று சொல்லியிருக்கிறோம். செய்த உதவி மறக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறோம். மறக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறோம். தேவனிடத்தில் சொல்லுவோம். அவர் நமக்கு நன்மைகள் ஏராளம். அவர் நம்முடைய வாழ்க்கை நன்மைகளுக்கு நாம் எதையும் செலுத்த முடியும், எதையும் கொடுக்க முடியும். நன்றி என்று சொல்வது வேறு ஒரு வழி நமக்கு இல்லை. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவிகள் துரோகிகளையா உணர்ந்து
பாதகன் போல் அவர் சிலுவையில் தொங்கினார். அந்த சிலுவை காட்சியை கொண்டு வந்து நிறுத்தி பாருங்க. அவர் நமக்காக பட்ட பாடுகள். ஹல்லேலூயா. உலகத்தில் நாம் ஒரு சில காரியங்களை எவ்வளவு போராடுகிறோம். ஆனால் ஏற்றுக்கொண்டு முழு உலகத்தில் பாவங்களை மீது சுமந்து கொண்டு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசங்களை சுமப்பதே முடியாத நேரத்தில் முழு உலகத்தின் பாவங்களையும் அவர் மீது ஏற்றுக்கொண்டார். நமக்கு வர வேண்டிய தண்டனை நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அந்த இடத்திலே நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட அவர் இரத்தம் சிந்தினதினால இன்றைக்கு நாம் இப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி தகப்பனே. நன்றி கோடி நன்றி அப்பா. எனக்காக சிந்தனைகளே உமக்கு நன்றி தகப்பனே. எனக்காக இந்த உலகத்தில் வந்து எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டீங்களே. உம்மை குத்தினார். உம்மை நிந்தித்தார். ஆண்டவருடைய ஏளனமாக பேசினார். எல்லாம் எனக்காக சகித்தீரே. கோடி 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 நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. கொடுத்த ரட்சிப்பிற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தை ரட்சித்தீங்களே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல நேரத்திற்காக நன்றி. முதலாவது மனுஷனை தருகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வார்த்தையின் மூலமாக தேவனோடு கூட பேசும். என்னோடு கூட பேசும் அப்பா. என்னோடு கூட பேசும். சத்தத்தின் காதுகளை தொனிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசானவரே இந்த வசனத்தை பொறுக்கி விட்டு போய்விடாதபடி ஆண்டவரே இது இருதயத்திற்குள்ளே இந்த வசனங்கள் செல்லட்டும். ஆண்டவரே இந்த வசனம் மிகுந்தகளை கனிகளை கொடுக்கட்டும். எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். எங்கள் குடும்பத்தை மாற்றட்டும். வசனத்தின் குடும்பம் கட்டப்படட்டும். எங்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரே. பேச போகிற ஆண்டவரே தாசனை வெளிப்படுவீராக. ஆவியானவர் கிரியை செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் பரிசுத்தவார கூடுகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அருமையான பாடல்களை பாடினோம். இப்பொழுதும் பரிசுத்தவார தியான கூடுகையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்ம மத்தியிலே பைக்கலா சென்ட் பால் தமிழகத்தை சேர்ந்த சகோதரர் சாம்ராஜ் அவர்கள் நமக்கு இருக்கிறார்கள். சபையின் சார்பாக அண்ணனான அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர்தாமே கனப்படுத்துவாராக. இந்த நாளில் தியானத்திற்கான வேத பகுதியை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பதாக சாம்ராஜ் கொள்வார்கள். லூக்கா 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை சபை ஊழியர் நம்ம தமிழ்ல வாசிப்பாங்க. அதுக்கு பின்பதாக இங்கிலீஷ் வச்சிருக்கியா? கம். Gospel of Luke chapter 20 verse 41 to 48. Okay. பிரிசிலா தானே? alright. வாங்க. அதுக்கு பின்பதாக ஒரு சாம்ராஜ் வாதமுக்காக பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரை. அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. லூக் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டெழுது,
உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு எட்டவிலே நீ நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உனக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்தித்து காலத்தை அறியாமல் உன் சத்துருக்கள் உன்னை மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பகத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிடத்தில் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தை தொடங்கி என்னுடைய வீடு இருக்கிறது. நீங்களோ அதை குறையாக்கினீர்கள் என்றார்கள். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் இருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் கொலை செய்ய தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிகொண்டபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்ற வகை காணாதிருந்தார்கள் என்பதே. The reading is taken from Luke chapter 19, verse 41 to 48. As he approached Jerusalem, and he saw the city, he wept over it, and said, "If you had only known on this day, what bring you peace? But now it is hidden from your eyes. The days will come upon you when your enemies will build an embankment against you and encircle them on every side. They will dash you to the ground, and the children within your walls, they will not live on stone on another, because you did not recognize the time of God's coming to you." When Jesus entered the temple courts, he began to drive out those who were selling. It is written, he said to them, My house will be a house of prayer, but you made it den of robbers. Every day he was teaching the temple, but the chief priests, the teachers of the law, and the leaders among the people were trying to kill him. Yet they could not find a way to do it, because all the people hung on him. Here ends the reading. ஹல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? என்ன செய்த உங்களுக்குலாம்? நல்லா இருக்கீங்களா? கேட்ட சத்தமே இல்லையே. நான் நல்லா இருக்கிறேன் கடவுளுடைய கிருபையில். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் சும்மாயிட்டு கொஞ்சம் பேர் பரவாயில்ல அதுக்குள்ள. சரி, சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு திரும்ப எப்போவுமே எனக்கு சந்தோஷம். எனக்கு நிறைய சர்ச்சில் போனால் அங்கே மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் அது இங்கே நீங்கள் உங்களுக்கு தெரியும். அது இங்கே சிரிக்கும் போது தான் தெரியும். ஏதோ ஒரு எங்கேயோ பிரசங்க பார்க்காம ஒருவனை பார்ப்பீங்க, சிரிப்பீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரி. இதை யோசிச்சு கூப்பிட்ட ஐயா, கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஐயா. சரி. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஒரு அழகான அருமையான ஆலயம். நாளைக்கு பேச போகிறது ஒரு ஆபத்தான அத்திமரம். மூணாவது நாள் பேச போகிறது மகா பிரதான ஆசாரியருடைய ஜெபம். சரி, யார் இப்போ கரெக்டாக சொல்ல போறீங்க? ரிவர்ஸில் ஜெபம். ஆபத்தான அத்திமரங்கள் நிறைய பார்த்தீங்களா? மரங்கள். அப்புறம் சரி, இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரெண்டு காரியம் நடக்கணும். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிட்டு எப்படின்னா உட்கார ஆரம்பிக்கணும். அப்போவே நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். நான் சாப்பிட்டா தான் விருந்தே வைக்க முடியும். நான் சாப்பிட்டாச்சு. இப்போ விருந்து வந்து உங்களுக்கு ரெண்டு காரியம் நடக்கணும்.
டீச்சருங்க வந்து டீச் பண்ணணும். அது நான் இல்லை. யார் டீச்சர்? யாருமா டீச் பண்ணுவா நம்மளுக்கு? யாரை போதகர் என்று பைபிளில் சொல்லியிருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து அவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு நினைச்சிடும். இன்னைக்கு வந்து பேசணும். நான் காணாம போனோம். அவர் பேசணும். ரெண்டாவது அவர் சொல்றத அப்படியே உள்ள வச்சு அது உங்க வேலை. நான் பாக்கெட்ல கையை விட்டு கை நிறைய உப்பு எடுத்து இப்படி ஒரு தூவிட்டேன்னு வச்சுடுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னம்மா பண்ணுவேன்? எல்லாரும் மேலேயும் தூவிட்டேன். தட்டி விடுவேன் எல்லாரும். என்ன லூஸா உப்பள்ளி போட்டானே அப்படின்னு சொல்லிங்க. அது உப்புக்கு பதிலாக கோல்டு காயினாக இருந்தா ஒரு பெரிய சண்டையே நடக்கும். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் விழுந்து அடி பிடின்னு போய் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. எல்லாரும் எடுத்து முடிச்ச பிறகு கூட ஒரு 10 நிமிஷம் தேடி பார்ப்பீங்க, ஒரு வேளை யாராவது எடுக்காம விட்டுருப்பாங்களான்ட்டு. பண்ணுவீங்களா இல்லையா? கோல்டு காயினுக்கு ஆவியானவருடைய வார்த்தை இந்த கோல்டு காயினை பெற்றது. உங்க கோல்டு காயினால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதுவோ வாழ்வுக்கும் சாவுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த வார்த்தையில் அந்த ஜீவன் இருக்கு. அவ்வளவு பெருசு. நிறைய இடங்கள் நான் சொல்றேன். உங்களுக்கு யார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் சரி, பிரசங்கம் என்பது இட்ஸ் a time of life and death. சும்மா யாரும் வியாக்கியானம் பண்ணிட்டு போறாங்க, பேசிட்டு போறாங்கன்னு இல்லை. வாழ்வா சாவா பிரச்சனை நேரம் தான் பிரசங்கம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் பிள்ளை. இட்ஸ் a question of life. அது ஜீவன். நம்ம அப்படி பிரசங்கம் கேட்கணும். My life depends on it. அப்படி கேட்கணும். சரி அப்படி கேட்பீங்களா? இல்லையா? எனக்கு ஒன்றும் பசியே இல்லை. நான் வரும்போது எனக்கு கொஞ்சம் அசிடிட்டி பிரச்சனை வருது. நான் வரும்போது லேசாக வயிறு நிரப்பிட்டே வந்துட்டேன். ஐயா கூட சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. வசனத்தில் சாப்பிட்டு வந்தாள். எங்க ரெண்டு பேருக்கும் பசிக்கல. பதில் என்ன கேட்பீங்களா? அப்போ உங்களில் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க இதுக்காண்டி. தேவாலய சுத்திகரிப்பு அன்னைக்குரிய நம்ம தலைப்பு. முதல்ல ஆலயம்னா என்ன அப்படி நம்ம ஃபுல்லா உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் இந்த தேவாலயமா அதை நான் எப்படி வச்சிருக்கணும், என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாதுங்கிறது எனக்கு புரியும். தெரிஞ்ச பிறகு தப்பு பண்ண வழி இல்லை. மெதுவா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு கொண்டு போகிறேன். தமிழ் எல்லாருக்கும் புரியும் தானே? சரி, எல்லாரும் எனக்கு தெரியும். இதெல்லாம் இங்கிலீஷ் டீம் இல்லை, இங்கிலாந்து டீம் எல்லாம் இங்கிலீஷ் பைபிள் வச்சு உட்காந்துருக்கு பாருங்க வரிசையா. நான் தமிழில் சொல்லுவேன், நீ இங்கிலீஷில் பார்த்து விடலாம். சரியா? தேவ ஆலயத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். முதலாவது வாங்க யாத்திராகமம் 20 எக்ஸோடஸ் சாப்டர் 25 வாங்க. கொஞ்சம் வேகமாக போகலாம். சரியா? எனக்கு 30 மினிட்ஸ் டைமு. கிளாக்கு சரியாக தெரிய மாட்டேங்கி. ஆமாம் இப்போ 7:40 சரியாக தெரியுது. சரி 8:10 நம்ம முடிக்கணும். வந்துட்டீங்களா? எக்ஸோடஸ் சாப்டர் 25 வந்துட்டீங்களா? சரி 8வது வசனம் வாசிக்க போகிறேன். ஆண்டவர் வந்து சொல்கிறாரு மோசஸை பார்த்து. எக்ஸோடஸ் சாப்டர் 25 verse 8. ஆண்டவர் மோசஸை பார்த்து சொல்கிறாங்க, அவர்கள் நடுவிலே வந்துகிட்டு இருக்காங்கன்னா ஒரு பெரிய குரூப் எகிப்திலிருந்து கானானை நோக்கி போயிட்டு இருக்காங்க இல்லையா?
அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண. இந்த கீவேர்ட் வாசம் பண்ண. சரியா? வந்துகிட்டே பிடிச்சிக்கிட்டே வாங்க. ஐ வில் டுவெல். நான் அவங்களோடு இருக்கணும். அதுக்கு என்ன செய்ய? ஒரு இடத்தை நீ உண்டா. யார்கிட்ட சொன்னா? கடவுள் மனுஷன் கிட்ட சொன்னாங்களா? உடனே இவங்க அப்படி செஞ்சு பெரிய கூடாரத்தை செய்யறாங்க. சரியா? யாத்திராகமம் அப்படி 40க்கு வந்துருங்க. கடைசியில் 40 come to Exodus chapter 40க்கு வந்துருங்க. 40ல 33லேருந்து வாசிக்க போறேன். 33க்கு வந்துருங்க எல்லாரும். பின்பு அவன் யாரு? மோசே வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே கூடாரம் கட்டுகிற வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினது. தேவனுடைய பிரசன்னத்தை மனுஷர் காணும்படியாக ஒரு ஸ்தலம் அங்கு மேகமாக அவருடைய பிரசன்னத்தை இவங்க பார்க்க முடிஞ்சிச்சு. visible symbol of the presence of God. இருந்துச்சா? இப்போ இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க? ஜேர்னில போயிட்டு இருக்காங்க இல்லையா? போகும்போது கூடாரத்தை என்ன செய்யணும்? கிளம்புனா மேகம் கிளம்புச்சுன்னா போகணும். மேகம் உட்காந்துடணும். ட்ராவல் பண்ணி எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணாங்க? 40 years. கூடாரம் போயிட்டே இருக்கு கூட. கடைசியில் மோசே இறந்து போறாரு. ஜாஷுவா என்ன செய்றாங்க? யோர்தான் நதியை தாண்டி அவங்கள அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போய் இடத்தை சுதந்திரிக்க வைக்கிறாங்க. இப்போ எல்லாரும் செட்டில் ஆறாங்க. இப்போ எங்க இருக்கிறது கூடாரம்? இப்போ எதுக்கு கூடாரம்? டிராவலிங்ல இருந்தீங்க. பில்டிங் கட்ட முடியாது, இந்த மாதிரி டைல்ஸ் போட முடியாது, ஏசி போட முடியாது, டென்ட்டா இருந்துச்சு. சந்தோஷம். இப்போ நம்ம செட்டில் ஆயாச்சே. இப்போ என்ன செய்யணும்? பில்டிங் கட்டணும்ல. கட்டினாங்களா? நியாயாதிபதிகள் காலம்லாம் தாண்டிட்டு. சரிதானே? சவுலின் காலமும் முடிஞ்சிட்டு இப்போ யார் வந்திருக்கிறா? தாவீது ராஜா வந்திருக்கிறார். இப்போ தாவீது ராஜாவின் 2 சாமுவேலுக்கு வாங்க. செகண்ட் சாமுவேல் சாப்டர் 7. சரியா? நான் எதுக்கு வசனம் சொல்ல மாட்டேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? நான் எடுக்கிறதுக்குள்ள நீங்க வாசித்துருவீங்கல்ல, அதுக்கு தான் நான் ரொம்ப ஸ்லோவா எடுப்பேன். அதுக்கு உங்களுக்கு வசனம் சொல்றது கிடையாது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். செகண்ட் சாமுவேல் சாப்டர் 7 verse 2. ராஜா தாவீது ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றார். இவருக்கு என்ன ஆசை வந்துச்சு? டேவிடுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு இவருக்கு ஆசை வந்துச்சு. இது யாருடைய பிளான்? நல்லா சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க. யாருடைய பிளான்? இதுக்கு கடவுள் என்ன பதில் சொன்னாங்க கொஞ்சம் பார்ப்போமா? 5லேருந்து நல்லா நிதானமாக வாசிக்க போகிறேன். சரியா? read from 5. நீ போய் யாரு? நாத்தானியேல் தீர்க்கதரிசி பார்த்து காட் சொல்றாரு. இவர் சொல்றாரு ப்ராஃபட், கெடுங்க உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எல்லாம் வசதியெல்லாம் இருக்க, நீங்க செய்ய நினைச்சதான் கடவுள் உங்களோட இருக்கிறாங்க, செஞ்சதெல்லாம் நடக்கும், ஆல் வேல் ப்ரொசீடிங் சொல்லிட்டு வந்துட்டாரு. காட் என்ன செஞ்சாரு? ஒரு அடி போட்டு என்கிட்ட கேட்டியா, நீ பாடி சொல்லிட்டு வந்துட்டியா, திரும்ப போ, நான் சொன்னதை சொல்லு. நல்ல தீர்க்கதரிசி அவரு. சரியா? திரும்ப போறாரு. சாரி அவரு என்ன சொல்றாருன்னா அப்படின்னு வர. சரி வாங்க. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? கேட்டாரா? அப்புறம்
நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலுடைய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாது ஒரு வார்த்தையாவது சொன்னது உண்டோ? நான் உன்கிட்ட கேட்டேனா? யோசி பாருங்க. யோர்தான் நதியை கடக்கு முன்னால நீ அங்க போய் எப்படி இருக்கணும்னு எவ்வளவு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் பக்கம் பக்கமா இருக்கு. என்ன நீ எப்படி பாத்திரம் கழுவணும், நீ என்ன ட்ரெஸ் போடணும், நீ என்ன சாப்பாடு சாப்பிடணும், உனக்கு சிக்னஸ் வந்தா நீ என்ன செய்யணும், இவ்வளவு சொன்னவர் அங்க போன உடனே எனக்கு ஒரு கோயில் கட்டுன்னு சொன்னாரா? மறந்துருப்பாரோ? Did God ask or command that you should build a temple for me? No. கேட்கல. பெனிச்சுனாரு நான் அவன்கிட்ட கேட்டானா? யார்ட்டையாவது எப்பமாவது கேட்டானா? ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு புரியுற மாதிரி அவர் பேசணும் இல்லையா? கடவுள் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து பேசினா நம்மளுக்கு புரியும். அவர் லெவலில் பேசினா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. நான் வந்துட்டேன் யார்கிட்டையாவது எப்பமாவது கோயில் கட்டுன்னு சொன்னேனா? இல்லை. சரியா? ஆனா கோயில் கட்டினாங்க. ஆண்டவரிடத்துல ரெண்டு சித்தம் உண்டு. In the will of God, there are two will of God. The perfect will of God. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம்னு ஒரு சித்தம் இருக்கு. அதுக்குள்ள இருந்த பிரச்சனையே இல்லை. எதுக்குள்ள? பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காடுக்கு உள்ள இன்னொரு சித்தம் இருக்கு. அதுல ஆபரேட் பண்ணலாம். ஆனா ரொம்ப ஆபத்தான சித்தம். அதுதான் அனுமதி சித்தம். The permissive will of God. சில நேரங்களில் காட் என்ன செய்வாரு, நீங்க கேட்டதுனால உங்க இருதயம் ரொம்ப விரும்பி எனக்கு அதுதான் வேணும்னு ஒத்த கால நின்று உபாசர்னு ஜெபம் பண்ணதுனால உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா நன்மையா இருக்காது. சங்கீதத்தில் இருக்குது, அவர்கள் கேட்டதை அவர் கொடுத்தார். அந்த வசனத்தை வீட்டில் போய் இதெல்லாம் வீடுகள் கண்டிப்பா போட வேண்டிய வசனங்கள், அந்த மாதிரி வசனங்கள். ஏன்னா அவ்வளோ ஆபத்தான வசனம். சரியா? ஸோ Psalm 106:15 வீட்டில் போய் பாருங்க. 106:15 என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, அவர்கள் கேட்டதை கொடுத்தார். ஜாக்கிரதையா இருந்தனால எப்போ ப்ரேயர் பண்ணீங்கனாலும் கடைசியில் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சொல்லிடுங்க. பிள்ளைங்களை புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அது வேணும், இது வேணும், எல்லாம் கேளுங்க. கடைசியில் என்ன சொல்லிடணும்? கண்டிஷன்ஸ் அப்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சும்மா கேட்டால் ஒன்று கொடுத்துருவீங்களா? நல்லா இருக்கேன், நான் கேட்பேன். ஆனால் நீங்கள் நினைச்ச கூடாது, எனக்கு எது நல்லதோ கொடுக்கணும். கண்டிஷன்ஸ் அப்ளை போடுங்க. கடைசியில் ஆகிலும் என் சித்தத்தின்படி முடிசத்தின்படியே ஆகிடும். இப்ப ஆலய கோயில் யாருடைய சித்தத்தில் உண்டாகுது? தாவீது ராஜாவுடைய, அதாவது மனுஷனுடைய சித்தத்தினாலே ஒரு கோயில் கட்டப்படுது. இந்த கோயிலுக்கு அப்புறம் நேர வாங்க 1 ராஜாக்கள் 8க்கு வாங்க. 1 ராஜாக்கள் 8. என் கூட ஃபாலோ பண்ணி வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு குறுக்க கேள்வி கேட்பேன். சரியா? 1 ராஜாக்கள் 8 10 நான் வாசிக்க போகிறேன். இப்போ கோயில் கட்டியாச்சு. First Kings chapter 8 verse 8. தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாக அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பின் கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபில் என்ற பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளை அல்லாமல் அதில் வேறொன்று இருந்ததில்லை. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இதே மாதிரி எங்க வாசிச்சோம்? டேபர்னக்கிள்ல வாசிச்சோம். சரிதானே?
கர்த்தர் சொன்ன மாதிரி படி கர்த்தர் சொன்ன கமாண்ட் படி உன் கூடாரம் கட்டும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் மேகம் நிரப்பினது கர்த்தருடைய பிரசனத்தை பார்த்தாங்க. இப்போ எதில் இருக்கு? டெம்பிளில் பார்க்க உடனே நமக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச சாலமோன் ராஜாவுடைய ஒரு நீண்ட ஜெபம், பெரிய ஜெபம். 12லேருந்து 54 வரைக்கும் அந்த ராஜாவுடைய ஜெபம் தான் இருக்கு. சரி, அவர் என்ன ஜெபம் பண்ணாருன்னு சொல்லுங்க, நான் அதுக்குள்ள தண்ணி குடிச்சிருந்தேன். சாலமோன் ராஜா என்னெல்லாம் ஜெபம் பண்ணாரு? என்னமா உம்முடைய வாக்கினால் சொன்னது உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றி. ரொம்ப அழகான வசனம் அல்லமா? ரைட், பிரைஸ் தி லார்ட். அப்புறம் உங்க கண்கள் எப்பொழுதும் இந்த இடத்துக்கு திறந்து, செவிகள் திறந்த விதமா இருப்பது. பார்த்துக்கிட்டே இருங்க. எவனாவது வந்து திடீர்னு கேட்டுருவா, நீங்க அந்த பக்கம் அசந்து போயிருக்கும் போது சொல்லிட்டு போயிட போறான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? பஞ்சம் வந்தா, பசி வந்தா, பட்னி வந்தா, தப்பு பண்ணி வெளியில போய் சண்டை போட்டு அடி வாங்கி பிஞ்சு திரும்ப வந்து ஐயோ கடவுளே மன்னிச்சிருங்கன்னு சொன்னா இப்படிலாம் ஜெபம் பண்ணாங்கல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சந்தோஷம். அந்த சாலமோன் ராஜாவுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? தெரியல. கடவுள் பதில் சொன்னார். இப்போ பதில பார்ப்போம். சரியா? இது பெரிய ஜெபம் பண்ணாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நீ இவர் சொன்ன பதில பார்க்கணும்ல. வாங்க, காட்ஸ் ரெஸ்பான்ஸ் சாப்டர் 9க்கு வாங்க. சாப்டர் 9க்கு வந்துட்டீங்களா? இதை மெதுவா 3லேருந்து 9 வரைக்கும் வாசிக்க போறேன். என்ன பார்க்க போறோம்? சாலமோன் ராஜாவுடைய ஜெபத்துக்கு கர்த்தருடைய பதில். அவன் என்ன சொல்லியிருக்கான்? நான் உங்களுக்கு பெரிய சர்ச்லாம் கட்டிட்டு நாங்கள் ஆயாகும் பூயாகும் பார்த்துருங்க அப்படின்னாருல. இப்போ காட் சொல்றாரு, இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இங்கே தான் வரப்போறீங்க உள்ள. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். ஆமாப்பா, நீ சொன்னதெல்லாம் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்னென்னைக்கும் விளங்கத்தக்கதாய் அதை பரிசுத்தமாக்கினேன். மேகஸ்தம்பத்தில் அதை காமிச்சேன். என் கண்களும் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நீ கேட்ட, நான் அப்படியே செஞ்சிட்டேன். அப்புறம் மெதுவா வருது. நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. என்ன எழுதியிருக்கு? கண்டிஷன் ஆகி போயிட்டு என்ன போட்டிருக்கு? நீ நடப்பாய் ஆனால். இதான் நம்ம இந்த பதில கவனிக்கல. நம்ம என்ன சொன்னாரு? நீ உடனே கோயில் கட்டிட்டு உடனே நான் வந்து எனக்கு ஒன்று வேற வழியில நான் கோயில இருக்கணும்னு நினைக்கல. நீ நினைச்சிட்டு இருக்கிற, நீ கோயில் கட்டிட்ட, நீ எப்படி என்ன செஞ்செல்லாம் இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டியோ? நல்லா கேட்டுக்கோ. எவ்வளவு விலைவரியா சொல்றாரு. நீ ஒழுங்கா இருந்தால், நீயும் உன் ஜனமும் என் கட்டளைகளை கை கொண்டு ஒழுங்கா நடந்தால். அப்புறம் சொல்றாரு, இஸ்ரவேல் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதுடன் சொன்னபடியே இஸ்ரவேலில் உள்ள ஒரு ராஜ்யத்தின் சிங்காசனம் என்னைக்கு நிலைக்க பண்ணுவேன். அப்படி செய்யாம ஒருவேளை ஒபே பண்ணாம நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களானால் சொல்லிட்டார், நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடி நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின அந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளி விடுவேன். The presence of God was conditional in the temple. எப்படி டெம்பிள் இருக்கு, நாங்க உண்மையில வந்தேன், என் கண் அங்க இருக்கு, எல்லாம் சரிதான். நீ ஒழுங்கா நடந்தன்னா என் கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயானால் நாங்க இருப்பேன். நீ என்ன கை விட்டுட்டு என் கட்டளை விட்டுட்டு வேற தேவர்களுக்கு பின்னால போயிட்டேன்னா இந்த ஆலயத்தை செஞ்சிருவேன். ஒன்னு என் பிரசன்ஸ் அங்கிருந்து போயிடும், என் சமூகத்தை ஊற்றி தள்ளிடுவேன், அந்த ஆலயத்தை இடிச்சு போட்டுருவேன். உங்க பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பின்னால வசதி சொல்லுவோம், பின்னால வரணும்னு சொல்லுவாங்க, அடடா ஆண்டவருடைய ஆலயமா, ஜீவனுள்ள தேவன், அவர் பெரிய தேவன், அவருடைய கைகளிலே விழுகிறது பயங்கரமா இருக்குமே அப்படிலாம் சொன்னாங்களே.
அந்த ஆலயம் தரைமட்டமாகும். இதுதான் சாலமோனுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுத்த பதில். டெம்பிள் கட்டியிருக்க, பட் மை பிரசன்ஸ் இஸ் கண்டிஷனல். என்ன நடந்துச்சு? இது என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? வாங்க. எரேமியா தீர்க்கதரிசி வருவார். அவர் தான் சரியா சொல்லுவார் என்ன நடந்துச்சு. எரேமியா 7க்கு வாங்க. ஜெரமையா chapter 7. இப்போ இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு இந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு. யாரு? டெம்பிளை சுத்தி இருக்கிற மக்கள், கோயிலை சுத்தி இருக்கிற மக்கள். 3லேருந்து வாசிப்போம். 4லேருந்து வாசிக்கிறேன். கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயம் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவரையும் விதவையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாயில் அப்பொழுது நான் உங்களுக்கு புதாட்சி கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு அங்க போய் தூபம் காட்டிட்டு வந்து நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பண்ணாத வம்பெல்லாம் பண்ணி, அட்டூழியெல்லாம் பண்ணி, அயோக்கியத்தனெல்லாம் பண்ணிட்டு என்ன செய்றாங்க? பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பாவைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ? இதோ நான் இன்னும் இதை கண்டேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? தீர்க்கதரிசி சொன்னா, நீ ஒழுங்காரு, இல்லன்னா தொடச்சி பாத்திரத்தை தொடச்சி போடுறமா உன்னை தொடச்சி உன்னை கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்லி சொன்னான். அப்ப என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? போடா. தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசிகள் மூலமா அநேக தரம் எச்சரித்தும் அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. he was continuously telling ஒழுங்காருன்ட்டு. இஷ்டம் இல்ல. தீர்க்கதரிசி சொல்லும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த இடத்துக்கு வந்து உங்களை வந்து இந்த ஊர்லாம் இடிச்சு போட்டுட்டு உங்களை எல்லாம் சரியாக்கி ஒருத்தர் கொண்டு போயிருமான்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, எங்களை ஒருத்தரும் தொட முடியாது. ஏன் எங்கிட்ட என்ன இருக்கு? டெம்பிள் இருக்கு. பண்ற அட்டூழியெல்லாம் பண்ணிட்டு எதை பிடிச்சுக்கிட்டான்? ஆலயத்தையும் சடங்கையும் மதத்தையும் பிடிச்சுக்கிட்டான். பண்ணது அட்டூழியம். ஆனா என்ன நினைச்சான்? ஆலயம் என்னை காப்பாற்றணும். இப்ப இவனுக்கு நான் கேட்கிறேன், இவனுக்கு கடவுள் யாரு? You know you can substitute God with religion. You can substitute God with yourself. கடவுள் அதான். அந்நிய தேவர்கள் வெளியில இருக்க உள்ளுக்குள்ளேயும் இருக்கலாம். அநேகருக்கு மதம் தான் கடவுள். சில கிறிஸ்தவங்களுக்கும் you can substitute God by religion and you do. My religion is my God. டே அப்பா, ஏன் தெரியுமா? அந்த கடவுள்ல போனா அவர் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்பாரு. அவர் வெளிச்சத்துக்கான வரமாட்டான். அவர்கிட்ட போனா ரொம்ப வெளிச்சத்துக்கு ஓடினா எங்க தான் ஓடியணும்? கோயில தான் ஓடியணும். கடவுள் சொன்னாரு, நல்லா கேட்டுக்கோ, இந்த ஆலயம் என்னாகும்? தரமட்டமாகும். சீலோவாவுக்கு நான் செய்தது போலவே இதற்கும் செய்வேன். என்னாச்சு தெரியுமா? அந்த ஆலயம் வாங்க 2 நாளாகமத்துக்கு வாங்க. 2 நாளாகமும் 36க்கு வாங்க. 2 Chronicles 36க்கு வாங்க. சரியா? ரைட். அதுல எங்க வாசிக்க போறோம்னா 19ல வாசிக்கிறேன். 19 அவர்கள் யாருன்னா பாபிலோனியர்கள், கல்தேயர்கள். தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணாங்க? தீ கொளுத்தி
கர்த்தரின் ஆலயம் இதுவே, கர்த்தரின் ஆலயம் இதுவே, கர்த்தரின் ஆலயம் இதுவே. வச்சாம் பாருங்க தீ கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். ஏன் அப்படி நடந்துச்சு? எதுக்கு ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது? அவர் சொன்னாரு, முதல்ல நீ கெட்டுன்னு நான் சொன்னேன்னா, நீ கெட்டுனா என்ன செய்வ? இப்படிதான் கடைசியில டெம்பிள் நீ அலைவ. இந்த பில்டிங் தான் நம்புன்னு சொல்லி பில்டிங் என்ன விட்டுருவ, டெம்பிளை பிடிச்சிக்கிடுவ, கடைசியில கெட்டு போவ. இது எதுக்கு உனக்கு வம்புன்னு தான் முதலே நான் உனக்கு சொல்லலை. நீ என்ன செஞ்ச? உன் இஷ்டப்படி ஒரு ஆலயத்தை நல்லா கெட்டிட்ட. பண்ணாத வம்பெல்லாம் பண்ணிட்ட. திரும்ப ஆலயத்தை கட்டினாங்க. காலத்தில் செருபாபேல் காலத்தில் 70 வருஷம் சிறை முடிஞ்சு வந்து ஆலயத்தை வேலை செருபாபேலே சரிப்பா கெட்டுனாங்க. கெட்டி ஒழுங்கா இருந்தாங்க. நல்ல கண்டிஷன் அமைச்சிடுங்க. நீ ஒழுங்கா இருந்தா என் பிரசன்னமும் இருக்கும். ஆலயமா இருக்கும். ஒழுங்கா இருந்தாங்க. இல்ல யாரு வாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாராங்க. வந்து என்ன சொன்னாங்க? பாருங்க சர்ச் என்ன பிரமாதமா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அவர் என்ன சொன்னாரு? ஒரு கல்லின் மேல் நீ என்ன இருக்க? ஆலயம் எப்படி இருந்துச்சு? இது லுக்கால கள்ளர் குகையா இருந்துச்சு. வார்த்தைகள் இதே வார்த்தை தான் இல்லையா? இந்த வசனம் நீங்களும் அதே கள்ளர் குகையாக்கினீர்களே, அதே வசனம். அந்த வாசனை அதே வசனம், பழைய ஏற்பாடு வசனம். ஆலயம் வழிபாடுகள், சடங்குகள், பலிகள். ஐயோ, பிரதான ஆசாரியன் ட்ரெஸ் நான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன். அவர் நடந்து போகும்போது என்னமோ கடவுளே நடந்து போன மாதிரி நடந்து போவாரா இருக்கும். தாரமட்டமாச்சு. யார் இடிச்சா? அப்புறம் வந்து அந்த ஆலயத்தை ரோமர்கள் இடிச்சிட்டாங்க. அப்புறம் நீங்க ஆலயம் இருக்கா? ஒரு சுவர் இருக்கு. அதுதான் உட்காந்து வெயிலிங் வால்னு சொல்லி எல்லாரும் போய் அழுது ஜோம் பண்றாங்க. சரி, அது வெயிலிங் ஒரு வால் இருக்கு. அதுல வெயிலிங் வால் அழுது புலம்புற ஒரு சுவர் மட்டும் இருக்கு. That is the end of the Old Testament temple. பழைய ஏற்பாட்டின் ஆலயம் அதோடு முடிந்தது. Now what? அவ்வளவுதான். ஆலயத்தோட கதை முடிஞ்சிட்டா? இனி ஆலயம் கிடையாதா? தேவன் வாசம் பண்ண மாட்டாரோ? எங்க வாசம் பண்ணுவார்? சரி, இப்ப கடவுளுடைய சித்தம் என்னங்கிறத பார்க்க போறோம். இவ்வளவு என்ன காத்த ஸ்டோரி? யார் ஸ்டோரி? மனுஷனுக்கு தோன்றின மனுஷன் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கின பரிதாப கதை இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முக்கியமான வசனம் திரும்ப 2 சாமுவேல் 7:5, 2 சாமுவேல் 7:5 திரும்ப வாங்க. அவ்வளவுதான் கீ வேர்ஸ் இருக்கு. ஆண்டவர் வந்து தாவீது ராஜாக்கு என்ன கேள்வி கேட்டாரு? சரியா? 7:5 கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் கர்த்தராகிய நான், கடவுளாகிய நான் வாசமாய் இருக்கத்தக்க ஃபிட் ஃபார் மீ, நான் இருக்கிற அளவுக்கு ஃபிட்டா இருக்கிற ஒரு ஆலயத்தை நீ மனுஷன் எனக்கு கட்டுவாயோ? நல்லா புரிஞ்சா? என்ன கேட்கிறாரு? ஹலோ மேன், நான் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நீயா கட்ட போற? அதுக்கு என்ன பதில்? என்னது? நோ, நீ கட்ட முடியாது. ரொம்ப சந்தோஷம். யார் கட்டுறது? நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க வாசமா இருக்க ஆலயத்தை நான் கட்ட முடியாது. நானும் பாவமுள்ள ஒரு மனிதன், நான் கட்ட முடியாது. யாருதான் கட்டுறது? கர்த்தர் வாசமா இருக்கத்தக்க ஆலயத்தை ஒருத்தர் கட்டணும்னா அது யாரால கட்ட முடியும்? கடவுளால தான் கட்ட முடியும். சரிதானே?
அவர் அவர் ஸ்டாண்டர்டுக்கு அவர் வாசமாயிருக்க பரிசுத்த ஆலயம் ஒன்று கட்டணும்னா அது யார் கட்டணும்? அப்படி அவர் ஒரு ஆலயத்தை கட்டினார். இதுதான் தேவனுடைய சித்தம். அது எந்த ஆலயம் சொல்லி பார்க்க போறோம். வாங்க முதல்ல வந்து யோவான் 1:14 வாங்க. Now comes the New Testament. புதிய ஏற்பாடுகள் இப்போ வாரம். முதலாவது யோவான் 1, John 1:14. சரியா? இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். சரி, நீங்கள் முடிஞ்ச உடனே கொஸ்டின் ஆன்சர்லாம் கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்லணும். சாரி, நான் ஜானுக்கு பதில் லூக்கால இருக்கேன். ப்ளீஸ் பேர் வித் மீ. யோவான் 1:14. அந்த வார்த்தை எந்த வார்த்தை? ஆதியிலே தேவனோடு இருந்து தேவனாய் இருந்த எப்பொழுதுமே இருந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மாம்சமானார். சரிதானே? ஸ்டெப் 1. ரெண்டாவது கொலோசியர் 2:9 வாங்க. Colossians 2:9. 2:9. சரியா? தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. முதல்ல கடவுள் வார்த்தையாயிருந்த அந்த கடவுள் மனுஷனானார். இப்போ இந்த மனுஷனுக்குள்ள யாரு பரிபூரணமாய் வாசமாயிருக்கிறா? தேவன் வாசமாய் இருக்கிறார். அப்ப ஆலயம் யாரு? இல்லையே, நீங்க மாம்சமாகி நீங்க பரிபூரணமாக இல்லையே. வார்த்தை மாம்சமாச்சுது, அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு உள் தேவன் பரிபூரணமாய் வாசமாய் இருந்தார்னா ஆலயம் யாரு? கர்த்தர் வாசமாய் இருக்கிற இடம் தான், வாசஸ்தலம் தான் ஆலயம். இப்ப கர்த்தர் எங்க வாசமாய் இருக்கிறாரு முழுசா? இயேசு கிறிஸ்துவில். பாருங்க, சரியா? சரிதானே? இயேசு கிறிஸ்து தானே வாசமாய் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தான் ஆலயம். நீ வாசிங்க யோவான் 2:19 வாங்க. இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை யாரை குறித்து பேசுகிறாரு? அவரை குறித்து. புரியுதா? ஆலயம். Who is the temple now? Christ. எழுப்பவே ஒரு உயிர்த்தெழுதலை பற்றி அவர் பேசுகிறார். கிரைஸ்ட் என்ன சொல்றாரு? தன்னை என்ன சொல்லி சொல்றாங்க? I am the temple. யார் டெம்பிளா இருக்காங்க? கிரைஸ்ட். ரொம்ப சந்தோஷம். கடவுள்கிட்ட வாசமா இருக்கிறார். கடவுள்கிட்ட வாசமா இருக்கிறார். நல்லா இருக்குல்ல கேட்க? கடவுள்கிட்ட வாசமா இருக்கிறாராம். So what? எனக்கு என்ன? இப்போ வாங்க. Is that all? இப்போ ஒவ்வொரு வசனம் வாசிங்க. ஒருத்தங்க வந்து எபேசியர் 1:23 எடுங்க. முதல்ல ஒருத்தங்க, எல்லாரும் ஒரே இதை எடுக்காதீங்க. 3 வசனம் சொல்ல போறேன். எபேசியர் 1:23 ஒருத்தங்க எடுத்து வச்சுக்கிடுங்க. கொலோசையர் 1:18. கொலோசையர் 1:18. கொலோசியன்ஸ் 1:18 ஒருத்தங்க எடுத்து வச்சிடுங்க. 1 கொரிந்தியர் 12:27. First Corinthians 12:27. சரியா? 3 எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? ஒன்னொன்னா கேட்போமா? இது ஒன்றும் அவசரம் இல்லை. முதல்ல கேட்க போறோம். எபேசியர் 1:23 வாசிங்க. என்ன சொல்லுது? அந்த வார்த்தை மாம்சமாகி ஆலயமாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து என்ற தலை கூட எது சரீரமா சேர்க்கப்படுது? திருச்சபை. நீங்களும் நானும் என்ன செய்றாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு உள் தலையாகிய கிறிஸ்துவுக்கு உள் என்ன செய்றாங்க? நம்மள இப்ப கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. கொலோசையர் 1:18.
அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். 1 கொரிந்தியர் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாய். இந்த 3 வசனத்தை என்ன கேட்டீங்க? வார்த்தை மாம்சமாச்சுது. God became man, Christ. God dwelled in him. பிதா அவரிலே வாசமாய் இருந்தார். தெய்வத்தின் பெருமை அவரிலே வாசமாய் இருக்கிறது. அந்த தலையாகிய கிறிஸ்து கூட இப்ப சரீரமாகிய திருச்சபையை சேர்க்கிறார். இப்போ எது ஆலயம்? இந்த ஆல்டர் முதல்ல எங்க இருந்துச்சு? இது முதல்ல கெட்டும் போது ஃபுல்லா கெட்டினோமா, அப்புறம் சேர்த்தோமா? இது அப்புறம் சேர்த்தோம். இப்ப வச்சுக்கிடுங்களேன். இது கிடையாது. இந்த ஆலயம் இதோட காம்பவுண்ட் வால் முடிஞ்சுட்டு வச்சுக்கிடுமே. சர்ச் எதுன்னு கேட்டா இதுன்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? பின்னால இருக்க இடத்த கேட்டா சர்ச்சான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்ல சொல்லுவீங்க. அது எங்க இருக்கு? அது தனி. இந்த சுவரெல்லாம் இடிச்சு எல்லாத்தையும் ஒன்னாக்கிட்டீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இது சர்ச்சா அது சர்ச்சான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ரெண்டும் தலையாகிய கிறிஸ்து ஆலயம் சொல்லி அது கூட சரீரமாகிய சபையை சேர்த்துட்டார்ல. இப்படித்தான் நம்ம ஆலயமானோம். இதுதான் தேவனுடைய சித்தம். தேவன் என்ன சொன்னாருன்னா, நான் உன்னிடத்திலே வாசம் பண்ணுவேன். I want you to be the temple. நான் உன்கிட்ட இருக்கணும்னு. இதுக்கு தான் சொன்னாரு, கூடாரமாவே இருக்கட்டும், நீ ஒன்றும் பில்டிங்லாம் கெட்ட வேண்டாம். நீ என்ன செஞ்சிருவ? அப்பப்போ என்ன வந்து பில்டிங்கில் பார்த்துட்டு அங்கே போய் வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்ப. எனக்கு அப்படி ஒரு டெம்பிள் எனக்கு வேண்டாம். என் பிதா உன்கிட்ட வாசமாக இருக்க விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை. நான் வரும்போது யோசிச்சுட்டு வந்தேன், புதிய ஏற்பாட்டினுடைய ஆலயத்தில் கள்ளர் குகைகளை கள்ளங்க பசங்க இருக்காங்கன்னு சொல்லி சாட்டையை வச்சு அடிச்சு கிளீன் பண்ணவர் உங்க மனசுக்கு வெளியிலும் என் மனசுக்கு வெளியில ஏன் தான் கதவை தட்டிட்டு நிற்கிறாரோ? சாட்டை எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இங்க மாத்திரம் can I come in? யோசி பாருங்க, மனுஷர் கட்டக்கூடாத எந்த இடத்துல இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் சொன்னா, நான் உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன், அவ்வளவு ஐக்கியத்தை நான் விரும்புகிறேன், அவ்வளவாய் நேசிக்கிறேன். இப்படிதான் ஆலயமானோம். இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? இப்போ இந்த சர்ச்சில் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இது? அப்ராக்சிமேட்டா எப்படி ஒரு 80 அடி இருக்கும். 3200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். சரி, இதில் எந்த அண்ணன் தான் பழைய சீனியர் நம்பர்? ஆனால் இல்லை, அந்த சிகரெட் எந்த இடத்துல குடிக்கலாம்? அந்த ரூம்லையா? ஒரு கேபின் நல்ல தரெல்லாம் போட்டுருக்கு. உள்ள சிகரெட் குடிக்கலாமா தம்பி? நோ. இந்த ரூம் தண்ணி அடிக்கலாமா அந்த ரூமில்? கதை பூட்டிட்டு எஸ் நோ. ஏம்மா ஏன் வெளியில? அது ஓகே. இது என்னதான்? சர்ச்சுலா? ஏ அப்பா, இங்க சீட் குடிக்க மாட்டீங்க, இங்க தண்ணி அடிக்க மாட்டீங்க. சண்டை போடுறதுக்கு ஒரு கார்னர் கொடுப்போம். சரியா? ஃப்ரண்ட் லெஃப்ட் கார்னர் ஃபார் ஃபைட்டிங். அது கூட எனக்கு என்னமோ தேவையில்லை நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஓரத்துலயே சண்டை போடுவாங்க. இப்போ முழுசுலாம் சண்டை போடுறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதோ? ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். இது ஒரு பில்டிங் தானே? இது ஒரு பில்டிங் தான். நான் என் ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், டேவிட் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அடுத்த டேவிட், இந்த ஐயா டேவிட் இல்லை, கரிசல் டேவிட். அப்படி சொல்லும்போது அவரை கேட்டுகிட்டே இருந்து சொன்னார், ஆமாம் அவர் கெட்ட வேண்டான்னு சொன்ன கோயிலை இவன் கெட்டினான்.
அவர் கெட்டுன்னு சொல்ற கோயிலை கெட்ட மாட்டேங்கான். என்னையா மனுஷன் அப்படின்னாரு. சரிதானே? அவர் கெட்ட வேண்டான்ற கோயிலெல்லாம் அடிச்சு பிடிச்சி ரொம்ப சின்சியரா கெட்டிடுவாங்க. இன்னைக்கு கூட அப்படித்தான். அதுக்கு டைல்ஸ் போட்டு ஏசி போட்டுனா உங்களை சொல்லலை, உங்களை சொல்லவே இல்லை. பரலோகத்துக்கு அப்போ போறீங்க, டைல்ஸ் போட்டாலும் ஏசி பண்ணாலும் அது அழகா இருக்கும். அது ஒன்றும் பரலாம் கூட்டு போகாது. நீங்கள் முழுக்க நீங்கள் 100% ஸ்பான்சர் பண்ணாலும் கேரண்டி இல்லை. அது ஒரு கட்டடம். கூறப்பட்டாலும் அதே தான். நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயம் ஒரு வார்த்தை சொன்னார்ல, அந்த ஒரு வசனம் தான் முக்கியம். ஆலயம் எப்படி இருக்கணும்? நான் வாசமாயிருக்க தக்க விதமா நீ இருக்கணும். நான் இருப்பேன். God, you carry God with you. நானும் என் பிதாவினும் அவனிடத்தில் வந்து தங்குவோம், அவனோட போஜனம் பண்ணுவோம். பாருங்க, சிலவங்க கடவுளை பார்க்கறதுக்கு நம்ம ஜனங்கள் எவ்வளவு தவம் இருந்து போறாங்க, எவ்வளவு நாட்கள் மலையெல்லாம் ஏறி போறாங்க தெரியுமா? கடவுள் அல்லாத கடவுளை பார்க்கறதுக்கு அவ்வளவு. ஆனா நம்ம இங்க இருக்கார். God says, I want to live inside you. நான் உன்கிட்டே இருக்கணும். I love you. அப்படி ஆண்டவர் கேட்கிறார். கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்மளை சோதிச்சு பார்ப்போம், அப்புறம் ஜெபம் பண்ணுவோம். கடவுளோட வாசம் பண்ணத்தக்க விதமா உங்களுடைய இருதயம் இருக்கிறதா? நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயம் நீயா? Can God dwell in you? அவருக்கு எந்த இடம் கொடுப்பீங்க? ஒரு ஓரத்தில் இருந்துடுங்க சுவாமி, அப்பப்ப வந்துட்டு போயிருங்க ஆண்டவரே. நான் வர கூப்பிடும் போது வாங்க, நான் வேண்டான்னு சொல்லும் போது போயிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குட்டி சேர் போட்டிருக்கிறேன். நான் ராஜாவா ராணியா என் இதயத்தில் நான் இருப்பேன். என் ஆசை எல்லாம் பெருசா இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டூல் தரேன், அதில் உட்காந்துக்கிடுங்க. இது உங்களுடைய கதையா? He is God of all or not at all. He is God of all or not at all. ஒன்று அவர் ராஜாவாய் சிங்காசனத்தில் உங்ககிட்ட இருப்பாரு, அப்படி இல்லைன்னா அவர் இருக்கவே மாட்டார். ஸ்டூல்ல உட்கார ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்லை. இந்த ராஜாவுக்கு உங்களுடைய இருதயத்தில் எந்த இடம் கொடுத்துருக்கீங்க? இந்த ராஜா உங்க இருதயத்தை எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கிறாரா? அவருக்கு ஒரு சின்ன ஓரத்துல இடமா? வேற என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? வேற என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? கசப்பு, வைராக்கியம், பகை, மேட்டிமை, விரோதம் உள்ள இருக்கா? அப்புறம் கிறிஸ்ட் எங்க உட்காருவாரு? இது கூடயா? நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்க சுத்தமாகி ஆண்டவரே நான் கிளீன் பண்ணிட்டேன் என்கிட்ட வந்து இருங்கன்னு சொல்ல உங்களால முடியாது. ஏன்னா உங்களால உங்களை கிளீன் பண்ண முடியாது. நீங்களும் குயவன் கையில் உள்ள மண்ணை போல இருக்கிறீங்க. தன்னைத்தானே சரி செய்ய முடியாது. பரிசுத்தமாக்குகிற கர்த்தரை கூப்பிட்டால் என்ன கூப்பிடு, நான் வந்து பரிசுத்தமாக்குவேன். என்கிட்ட கண்ட்ரோல்ல கொடு, நான் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குவேன். என்னால சரி செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ? என்னால குணமாக்க முடியாத ஒரு பாவம் உண்டோ? என்னால குணமாக்க முடியாத பலவீனம் ஒன்று உண்டோ? பாவத்துல போராடுறீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க.
ஒப்பு கொடுங்க, நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் உள்ளபடியே வரேன் சுவாமி, உள்ளபடியே வரேன். பட் ப்ளீஸ் கம் இன்சைட் லார்ட் அண்ட் கிளென்ஸ் மீ. கூப்பிடுங்க. இதோ வாசற் கதவில் நின்று கதவை தட்டுகிறார். ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு வாசம் பண்ணுவேன். ஆண்டவரே இதயம் வாழ்க்கையெல்லாம் நிரம்பி இருக்க கூப்பிடுவோமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அப்பா பிதாவே, எங்களை உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாமல் உம்முடைய நித்திய பிரசன்னத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த முதலாவது நாள் பரிசுத்த வார தியான கூடுகையிலே ஆலயத்தை சுத்திகரிப்பதை குறித்ததான தலைப்பின் கீழாக இந்த ஆலயத்தின் ஆரம்பம் முதல் அந்த ஆலயத்தின் அந்த பழைய ஏற்பாட்டு ஆலயம், அதற்கு பின்பதாக புதிய ஏற்பாட்டு ஆலயம் என்று பல்வேறு வகங்களிலே வேதத்தின் மூலமாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த அன்பு சகோதரர்களை மீண்டுமாக சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. இப்பொழுது நாம் காணிக்கை பாடலாக ஒரு பாடலை பாட இருக்கிறோம். அந்த பாடலை பாடும் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டோடு சேர்ந்து அர்ப்பணிப்போம். நாளைக்கும் 2வது நாள் பரிசுத்த வார தியான கூடுகை சரியாக 7:30 மணிக்கு ஆரம்பித்து விடும். எல்லாரும் நீங்கள் குடும்பமாக பங்கு பெற அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பலிபீடத்தில் பரணை படைக்கிறடை என்றவரை அடியனை திருசுத்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை சிறு சிற்பம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை சிறு சிற்பம் போல ஆண்டு நீடுவே.
இருதயத்தை நின்ற வண்ணமாகவே நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான பரிசுத்த வார தியான கூடுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் சுவாமி எங்களுடைய ஆலயத்தை ஆண்டவர் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாய் வைத்திருக்கிற வேண்டும் என்பதை நாங்கள் குறித்த அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட சுவாமி. இந்த ஆலயத்திலிருந்து தகப்பனே நீங்கள் வாசம் பண்ணிருங்க தகப்பனே. ஆண்டவரே நீங்கள் வாசம் பண்ணுவதற்கு அது ஏற்ற ஒரு இடமாக எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுடைய இருதய கதவுகளை நீங்கள் தட்டி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்தவர்களாக நீங்க எங்களை வாசம் பண்ணுவதற்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டுமாக இதன் வைத்தமாக எங்களுக்கு காணப்படுகிற மாம்சத்தின் கிரியைகளை வெறித்து ஆவியின் கனிகளை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வேளையில் சுவாமி நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நாம் மகிமைக்காக திருச்சபையின் தேவைகளுக்காக நாங்கள் காணிக்கையாக அர்ப்பணித்திருக்கிறோம். எங்களையும் எங்கள் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிங்க, ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. இந்த இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்பமான நித்திரை தாங்க மீண்டுமாக அடுத்த அதிகாலை துதிக்கிற துதியோடு இருந்து எங்களை கடமைகளை செய்து நாமத்துக்கு மகிமையா ஜீவிக்க கிருபை செல்ல வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரும் இன்றும் இன்னும் சதாகாலம் தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பரமரவாதே. ஆமென். Thank you. God bless you.